ஒரு முறை ராமு அப்படிங்கிறவன் தான் வளர்க்கக்கூடிய சிங்கத்தை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறான் தேன் எடுக்கிறதுக்காக. அப்படி போகிற வழியில் ராமுவும் சிங்கமும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரில் யார் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ராமு சொல்கிறான், நான் தான் ரொம்ப பலசாலி அப்படின்னு. சிங்கம் சொல்லுது, இல்லை நான் தான் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போயிட்டே இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு மனுஷன் சிங்கத்தை கீழே தள்ளி அது மேலே ஏறி நின்று இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதை பார்த்த ராமு உடனே, அங்கே பார்த்தியா அந்த சிலை என்ன சொல்லுது பார்த்தியா, அந்த சிலையை பார்த்தாலே தெரியுது யார் அதிக பலசாலி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை கிட்ட ராமு சொல்லியிருக்கான். அதை கேட்ட சிங்கம் உடனே, இந்த மாதிரி அதை உருவாக்கினது மனிதன் தானே, அதனால தான் அப்படி உருவாக்கியிருக்கான். அதே அது ஒரு சிங்கம் உருவாக்கிறதுனா அது மனிதன் கீழே தள்ளி சிங்கம் மேலே நிற்கிற மாதிரி உருவாக்கியிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சான். அதை கேட்ட ராமு உடனே அவமானப்பட்டு தலைக்கீ குனிஞ்சானா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்லையுமே நிறைய பேர் தனக்குனா ஒன்று மற்றவனுக்குனா மண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த யார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அழகான குட்டி கதையை கேட்கணும் அப்படின்னா மறக்காம குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.